அரசியல் குடும்பத்துல இருந்து வரக்கூடிய நீங்க திரைத்துறையை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? தேர்ந்தெடுத்த துறை தவறு. நான் டிஎம்கே பேச, ஆனால் டிஎம்கேக்கு எதிரான கருத்துள்ள இடதுசாரி சிந்தனையாளர்கள் தான் எனக்கு பழக்கம். அவங்க எல்லாம் கவுண்டர் பண்ணுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா நான் சொல்லி என் பேர் சொல்லுங்க, காசு கொடுப்பாரு. நம்ம நாங்கள் போனோம்னா இரு உண்டியல் வந்திருக்காண்டா, யார்ட்டையாவது உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ரொம்ப அசிங்கப்படுவார். சொல்கிறா அப்படின்னுவார். நான் இப்போ ஊரில் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன், சினிமாவில் வேலைக்கு சேர போகிறேன். இப்போ திருப்பி எப்படி போகிறது? நீ ரைட்டர் ஆக முடியாது, எடிட்டர் ஆக முடியாது, ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டீங்கன்னா கல்யாணம் எடுத்து கூட பிழைச்சிப்பேன். அதனால் நீ ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கினாங்க. 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பிரிண்ட் போட்டால் அவர் தான் முதல்ல சம்பளம். எனக்கு ஒரு ராத்திரி பூரா வேலை செஞ்சால் 15 ரூபா கொடுப்பாரு. பர்சனலாக ஏதாவது சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கீங்களா? அதாவது 13 படம் பண்ணியிருக்கேன். என்ன? சீமான் பாஞ்சாலங்குறிச்சி முதல் படம். சீமான் நாம் தமிழர் இருக்கார்ல, அவருடைய முதல் படம் நான் தான். கைதியின் டைரி ஷூட்டிங் வந்து ஏதோ இங்கே நம்ம ராஜாஜி ஹாலில் நடக்குது. வா அந்த டைலாக் கொடுங்க, நீ போய் பேசிப்போ. அப்படி இன்ஸ்டண்ட்டாக வர ஆரம்பிச்சதா. அது நடிப்புங்கிறது வந்து பிளான்டாக போனதில்லை. மச்சான் நீ நடிகன் ஆகிடுவடா, நீ கேமராமேன் ஆக மாட்டேடா, கறிக்கட்டான்னு ஒரு இடம். ஏன் மச்சான் சார் முடி வெட்டுறவனெல்லாம் நடிகன் ஆயிடுவான்டா அப்படின்னு. எனக்கு ரொம்ப இன்ஃபீரியராக இருந்தது. கேமராமேன் வேலையை விட்டுட்டு நடிகனாக வந்தது வந்து ரொம்ப மன அழுத்தமாக. அந்த ஆஃபீஸ்குள்ளே, எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன், கேமராமேன் யூனியன். வாயா நான் அப்படியே ஒரு மாதிரி அவர் முன்னாடி கூச்சமாக தான் உட்காந்தேன். ஷூட்டிங் இல்லை அப்படின்னாரு. ஸ்வீட்டான குக்கீஸ் ஆனா சுகர் இல்ல, அதுதான் ட்ரூ ஸ்நாக்ஸ். ஆனந்த விகடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். மீண்டும் ஒரு இனிய நண்பரை இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க போகிறோம். எந்த மேடையில் அவரை சந்தித்தாலும் ரொம்ப கண்ணியமாக பேசக்கூடியவர், எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர், மேடைகளிலே பேசக்கூடிய அவருடைய பேச்சுக்களிலும் நாம் வந்து ரொம்ப தரவுகளோடு பேசக்கூடியவர், தகுதி வாய்ந்த பேச்சுக்களை பேசக்கூடியவர். இப்படியெல்லாம் சொல்லும்போது நம்ம ஒரு பேச்சாளரை பற்றி இன்றைக்கி பேச போகிறோமோ இல்லை அவரை சந்திக்க போகிறோமோன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம். ஆனால் இவருக்கு பன்முகங்கள் உண்டு. ஒரு கேமராவுக்கு பின்னாடி இருந்தவர், அப்புறம் கேமராவுக்கு முன்னாடி வந்தவர், பலவிதமான மேடைகளில் வந்து பேசக்கூடியவர், ஏன்னா ஆழ்ந்த புத்தகங்களை படிக்கக்கூடியவர். இப்படி பன்முகம் கொண்ட நமது நெஞ்சிற்கு இனிய நடிகர் திரு இளவரசு அவர்களை இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிறோம். உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சுமதி. வணக்கம் சார். உங்களை நான் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நான் பார்த்து வியந்த ஒரு மனிதர் அப்படின்னு உண்மையிலுமே நான் சொல்லணும். ஏன்னா நம்ம முதல்ல ஒரு கங்கை அம்மனுடைய தலைமையில் ஒரு பட்டிமண்டபத்தில் சந்தித்தோம். அன்றைக்கி நீங்கள் பேசின உரை என்னை உண்மையிலேயே வியப்பில் ஆழ்த்தியது. உங்கள் அணியில் எல்லாருமே திரைத்துறையை சார்ந்தவர்கள் இருந்தார்கள், நாங்களாம் எதிரணியில் இருந்தோம். நீங்கள் அன்றைக்கி பேசின உரைக்கு அப்புறமா தான் நான் பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. இருந்தாலும் ஒரு 5-10 நிமிஷம் நம்ம எப்படி இவர் எடுத்து வச்ச இந்த கருத்துக்களை நம்ம எப்படி சந்திக்க போகிறோன்ற அளவுக்கு நான் வந்து ரொம்ப வியந்த ஒரு பேச்சு. அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், இன்றைக்கி யார் வேணால் வெற்றி பெற்றிருக்கலாம் சார், ஆனால் உண்மையான வெற்றி இந்த பேச்சில், இந்த மேடையில் நீங்கள் தான் சார் மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நான் சொன்னது. இந்த மாதிரி ஆழமான விஷயங்களை மேடையில் ரொம்ப லகுவாக பேசுவது அப்படின்வாங்க. சங்கீதத்தில் ஒரு மொழி உண்டு, சர்வ லகுவாக பாடுறது அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த மாதிரி சர்வ லகுவாக பேசக்கூடியதை நீங்கள் எப்படி வளர்த்துக்கிட்டீங்க? வளர்த்துக்கிட்டேன்றதை விட வந்து ஏன்னா நமக்கு வந்து எல்லாருக்கும் வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழல் வந்து நம்மளை ஒரு மாதிரி தயார்படுத்தும். ஸோ ஸ்கூலில் வந்து நான் நியூஸ் பேப்பர் ரீடிங் பாய். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற காலத்திலே ரோமன் கேத்தலிக் மிடில் ஃப்ளவர் ஸ்கூல்னு சொல்லி நத்தம்னு சொல்லி எங்கள் வீடு பக்கத்தில், அங்கே வந்து நியூஸ் பண்ணும்போது ஒரு 2-3 நாளைக்கு தான் நம்மளை வந்து ஹெட்மிஸ்டர்ஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி நியூஸ் படிங்க. அதுக்கப்புறம் நானே மார்க் பண்ணி அதை போய் வாசிக்கணும். ஸோ அந்த ஒரு பொறுப்பை வந்து என்னோடய 7 வயசு 8 வயசுலேயே வந்து ஸ்கூல் கொடுத்ததுனால, அதனால் உச்சரிப்பு வந்து கனெக்டாக இருக்கணும்னு சொல்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. எப்போவுமே நோய் வைக்காமல் தப்பு முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு நம்மளா இல்லை இப்படி சொல்லக்கூடாதுன்னுவாங்க. அதுதான் என்னோட ஃபண்டமெண்டல் ப்ராக்டிஸுக்கான காரணம் அதுதான். அதுக்கப்புறம் வந்து நிறைய மேடை பேச்சாளர்கள், அன்றைக்கி வந்து நமக்கு இந்த எலக்ட்ரானிக் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேச்சாளர்கள் வந்து பேசுவாங்க. இலக்கியம் சார்ந்த கூட்டங்கள் நடக்கும். 16-17 வயசில் வந்து சர்வ கட்சியிலையும் நல்லா பேசக்கூடிய ஒரு கூட்டத்துக்கெல்லாம் வந்து சித்தப்பா ஒருத்தர் செல்லம்னு இருப்பாங்க. அவர் டிஎம்கே. ஆனால் என்னை அவர் கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே காங்கிரஸ் மீட்டிங் கூட்டிகிட்டு போவார், கம்யூனிஸ்ட் மீட்டிங் கூட்டிகிட்டு போவார். ஈவன் ஜனதா கட்சி மீட்டிங் வந்து பால் தாக்கரே அவர்கள் வந்து பழக்கருப்பையாக இருக்கார். அவர் வந்து அப்போ வந்து ஜனதாவில் இருந்தார். மதுரையில் அவங்க பெரிய ஒரு மாநாடு, மதுரை மாயி
கிருபாலனி, ஆச்சாரிய கிருபாலனி, இப்படி அவங்கெல்லாம் வரும்போது பன்முகத்தன்மை கொண்ட பேச்சாளர்கள், அதுக்கான டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு இன்புட். அப்போ அதனால் வந்து இதெல்லாம் எனக்குள்ளே இருந்திருக்கும், அப்படி தான் நான் சொல்ல முடியும். மற்றபடி இதுக்குன்னு தனியாக பிரத்யோகமாக நான் பயிற்சி எடுத்துக்கிட்டது இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய வாசிப்பு உண்டுன்றது எனக்கு தெரியும். இந்த வாசிப்பு பழக்கம் எந்த வயதில் உங்களுக்கு வந்தது? இல்லை, நம்ம ஃபாதர் வந்து தேப்பம் மீனாட்சி சுந்தரனோட ஸ்டூடெண்ட், அன்பழகனோட. அப்போ அன்பழகன் தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து மாணவர் திமுக வரும்போது, அப்பாவோட ஃபேமிலி வந்து விவசாய குடும்பம் தான். ஸோ மேலூரில் மாணவர் திமுக ஆரம்பிக்கும் போது இவர் படிக்கணும்னு சொன்னோன்னே பேராசிரியர் அன்பழகன் கட்சி ஆரம்பிக்க வந்து நீ வான்னு சொல்லி டாக்டர் மு வரதராசனார் முதல்வராக இருக்கும்போது எங்கள் அப்பாவை கூட்டி கொண்டு வந்து இவர் சிறப்பு தமிழ் கற்றுக்கிறதுக்காக வைகையிலேருந்து கூவத்துக்கு வந்திருக்காரு, இவருக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்து அப்படி வந்ததுனால நான் ஸ்கூலுக்கு படிச்சுட்டு லீவ் போகும்போதெல்லாம் திராவிட பண்ணை வெளியீடு புத்தகங்களை வந்து எங்கள் அப்பா வாசிக்க சொல்லுவாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிண்டு வந்து வாசி சொல்லணும். நான் இங்கிலீஷ் மீடியம் படித்ததுனால அதுக்கு தமிழ் அர்த்தம் ஒழுங்காக சொல்கிறேன்னு எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு வாத்தியாராக தான் இருந்தார். கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் அப்பா தமிழ்துறை பேராசிரியர் இருந்ததுனால எனக்கு அந்த படிப்பு வந்து என்னென்னா வந்தது. அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்தோன்னே ஹாஸ்டலில் லைப்ரரியில் வந்து கொடுத்துட்டு இந்த இலக்கிய லிட்ரேச்சர் பீரியட் விடும். அதில் ஒவ்வொருத்தரும் இந்த வாரம் படித்த புத்தகத்தை பற்றி ஏதோ ஒன்று பேசணும். அதனால நான் போய் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் எனக்கு 15-16 வயசில் வரும்போது நிறையா எனக்கு அகைட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பூராமே லாயரு, அவங்க எல்லாமே கொஞ்சம் இடதுசாரி சிந்தனையாளர்கள். அதில் ரஷ்யன் லிட்ரேச்சர் நிறையா. அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்து புதுமை பித்தன்லேருந்து மௌனி ஐயாலேருந்து அதுக்கப்புறம் இப்படி வந்தேன். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சூழல் வந்தது. அதில் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அது உள்ளறத அப்படி தான் வந்தது அந்த வாசிப்பு பழக்கம். நீங்கள் சொல்கிறதுனுடைய ஒட்டுமொத்தமான உங்களுடைய இளம் பிராயம், அதாவது பள்ளிக்கூடத்திலேருந்து நீங்கள் கல்லூரிக்கு நுழைவதற்கு முன்னால் வரைக்கும் அப்படின்னு ஒரு பிரயாத்தை வச்சுக்கிட்டாக்க, ஒன்று உங்கள் பள்ளிக்கூடம் உங்களுக்கு உங்களை ஓரளவுக்கு செதுக்கி இருக்கு. வாய்ப்புகள் அது மாதிரி ஒரு மாணவன் தன்னுடைய தனித்திறமைகளை வந்து முன்வைப்பதற்கான வாய்ப்புகளை வந்து அந்த பள்ளிக்கூடம் கொடுத்துருக்கு. ரெண்டாவது, புத்தகங்களுக்கு நடுவேயே புழங்குவதற்கான சூழலை உங்கள் குடும்பம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு, குறிப்பாக உங்கள் அப்பா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பழகிய பழக்கங்கள், உங்களுக்கு வயதில் கொஞ்சம் மூத்தவர்கள், பல்வேறு துறைகளில் இருந்தவர்களுடைய அறிமுகம் என்பது பல்வேறு விதமான புத்தகங்களை படிக்கிறதுக்கான வாய்ப்பு. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் போய் கேட்ட பேச்சுக்கள். இப்போ இதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க, நீங்கள் அரசியல் மேடைகளில் எல்லா விதமான கட்சிகளுடைய அரசியல் மேடைகளையும் கேட்டீங்க, விருப்பு வெறுப்பு இல்லாமல். அதனால வந்து ஒரு சம மனதோட இதுக்கு இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து என்ன அப்படின்றத ரெண்டுத்தையும் கேட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப இளம் வயதிலேயே இருந்துச்சு, அமைஞ்சுது. இப்போ இலக்கிய கூட்டங்கள் யார் யாரை நீங்க அந்த மாதிரி கேட்டீங்க? இலக்கிய கூட்டம்னு பிரத்யோகமா நான் போனதில்லம்மா. இந்த வாசிப்பு தான் எனக்கு இலக்கியத்தோட படிப்பு தவிர இல்லை. நீங்கள் நிறைய கூட்டங்கள் கேட்டதுனாலையும் அப்போ இருந்த சூழல்ல நிறைய தமிழுக்கான ஒரு சூழல் இருந்தது. தமிழ் மேடைகள் வந்து ரொம்ப கொடிகட்டி இருந்த ஒரு காலம். குமரியானந்தன் ஐயா அப்படி பார்த்தா, குன்றக்குடி ஐயா, நெல்லைக்கண்ணன் ஐயா, மாப்போசி ஐயா நான் கேட்டதில்லை. அவர் வந்து அப்போ வந்து ரெக்கார்டில் போடுவாங்க தெரியுங்களா? ஆமாம், ரெக்கார்டில் போடுவாங்க. மாப்போசி பேசுகிறாருன்ட்டு அவங்க அந்த ரெக்கார்ட் செட் போடுறவங்க வந்து அந்த ஆட்டோமேட்டிக் பிளேயர் வந்ததுக்கப்புறம் போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கேட்டிருக்கேன், நேரடியாக கேட்டதில்லை. குன்றக்குடி அடிகளார் கேட்டிருக்கேன். குன்றக்குடி அடிகளார் ஐயாவது எங்கள் ஏரியாவில் வந்து பட்டிமன்றம் தலைமை தாங்குவார். அந்த சிங்கமுறைன்னு ஒரு அமைச்சர் மாதவன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இதில் வந்து அவர் குன்றக்குடி அடிகளார் ஐயா வந்து சேமாதவன் ஐயா சட்டத்துறை அமைச்சராக, தொழிலாளர் நல அமைச்சராக இருந்தாங்க. அவங்க வந்து நிறைய பேசுவாங்க. அந்த பகுதியில் வந்து அப்போ சால்மன் பாபையா வந்து பட்டிமன்றத்தில் பேச்சாளர், ஒரு அணியில பேசுவார். அந்த இது பார்த்துருக்கேன். அப்போ நமச்சிவாய ஐயாவே நீங்கள் கேட்டிருப்பீங்க. நமச்சிவாய. ஆமாம், எனக்கு வந்து அந்த பேரு தான் ஞாபகம் இருக்குது. அந்த பேச்சுகளை வந்து நம்மளை முன்னாடி விட மாட்டாங்கல்ல, எங்கேயாவது இருந்து அந்த ஸ்பீக்கர் பக்கத்தில் உட்காந்து கேட்ட அந்த நினைவுகள் தான். பர்டிகுலராக இலக்கிய கூட்டம்னு போனதில்லை. இந்த வாசிப்பும் நான் சந்தித்த மனிதர்களையும் எனக்குள்ளே உருவாக்கினா அந்த ஒரு விதைச்சது தான் அது. நீங்கள் சொன்னீங்க அப்பா வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து கூவமுக்கு வந்துட்டாரு, இந்த தம்பி அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு அப்படின்னு அவருக்கு ஒரு அரசியல் இருக்கணும். அரசியல் குடும்பத்திலேருந்து வரக்கூடிய நீங்கள் திரைத்துறையை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இல்லை, பாலிடிக்ஸ் வந்து என் ஃபாதரோட முதல் மந்திரமே என்னென்னா, அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக போனாலும் சரி, எங்ககிட்ட பேசும்போதும் தேர்ந்தெடுத்த துறை தவறு, நான் வந்து வாத்தியார் வேலையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தது தவறு, நம்ம இயல்புக்கு தகுந்த வேலையை செய்யணும், எல்லாத்தையுமே சரின்னு ஏற்றுக்கிறனால தான் அரசியல் பண்ண முடியும், நமக்குன்னு இருக்கிற தனித்துவம் இருக்கிறவன் அரசியல் இருக்க முடியாதுன்னு அவர் பகிர்வார் இல்லையா. அது வந்து என் மண்டையில் அப்பா ஏறினது என்னென்னா, அப்பா அரசியல் வந்து அப்பா மாதிரி. அப்பா தான் இப்போ என்னோட முதல் ஹீரோ யாருன்னா அப்பா தான். எனக்கு யாருக்காக இருந்தாலும் அப்பா தான் ஹீரோ. என் ஹீரோவே ஒரு விஷயத்தை வேணான்னு ஒதுக்குறாரு. அதனால் நான் கொஞ்சம் முரண்பட்டு தான் நிற்பேன். எனக்கு வந்து ஏன்னா ஒன்று, ரெண்டாவது சொல்கிறதெல்லாம் விளையாட்டாக சொல்லுவார், நீ கும்பிடு எனக்கு இல்லைடா, எனக்கு இருக்கிற பதவிக்கு, அதனால் நான் இதுக்கெல்லாம் அது ஒன்று மாட்டேன், உண்மையை பேசு, இப்படி தான் அப்பா ஆரம்பிப்பாங்க.
அதனால் எனக்கு ரொம்ப பாலபாடமாக பதிஞ்சுது. இது எல்லாமே அந்த பின்னாடி இருக்கிற எம்எல்ஏக்கு தவிர அப்பாவுக்கு இல்லை. அப்பாவே அப்படி நினச்சா எனக்கு என்ன வரப்போ போகுது இப்படிங்கிற ஒரு ஆழமான சிந்தனை இருந்தது. அப்புறம் எல்லாமே எனக்கு வந்து டிஎம்கேக்கு, நான் டிஎம்கே பேச, ஆனால் டிஎம்கேக்கு எதிரான கருத்துள்ள இடதுசாரி சிந்தனையாளர்கள் தான் எனக்கு பழக்கம். அவங்க எல்லாம் கவுண்டர் பண்ணுவாங்க. கவுண்டர் பண்ணும்போது இது சரியாக தப்பான்றதை விட அவங்க சொல்கிறத நான் நம்ப ஆரம்பித்தேன். அதை அனலைஸ் பண்ணுற வயசு கிடையாது. அப்புறம் எங்கேயாவது வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க யாருமே வந்து அவங்க குடும்பத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அவங்க வீட்டு வாடகை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இயக்கப்பணி அங்கே போகணும் தோழர், இங்கே போகணும் தோழர் அப்படின்னா. அப்போ நான் ரொம்ப சின்ன வயசாக இருந்தோன்னே அவங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணு 7வது படிக்கிறவ வருவா. அப்பா அம்மா காசு வாங்கிட்டு வர சொன்னாங்கப்பா. அப்படியா, நீ இரு தோழர், இங்கே வாங்க, நீங்கள் அந்த ப்ரெஸ்ஸில் போய் ஒரு பர்டிகுலர் ப்ரெஸ், ஒரு பெரிய பணக்கார், அங்கே போங்க, நீங்கள் போனீங்கன்னா நான் சொன்னேன் என் பேரை சொல்லுங்கள், காசு கொடுப்பாரு. நாங்கள் போனோம்னா என்ன இரு உண்டியல் வந்திருக்காண்டா. அந்த வார்த்தை நீ வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. சுயமரியாதை வந்து இன்னொருத்தருக்காக போனது தான் எனக்கு சுட ஆரம்பிச்சதுன்னா, ஒரு சித்தாந்தவாதிகள் அடுத்தவனுக்காக உழைக்கிறவன், தான் குடும்பத்தை பற்றி கவலைப்படாதவன் ஒருத்தட்ட பணத்துக்கு போனான்னா அவன் என்ன நடத்தப்படுவாங்கிறத ரொம்ப 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 16 வயசு 10 மாதம் 5 மாதத்துலேயே ரொம்ப வலியோடு அது வந்து இங்கே வந்து சொன்னோம்னா, அப்படியே தோழர் என்ன சொன்னான், நாளைக்கு வர சொன்னாங்க. சரி. அந்த பாப்பா அங்கே உட்காந்துருப்பா, நான் போயிட்டு வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இதெல்லாம் ரொம்ப இன்றைக்கும் மனதை கூட சுடுகின்ற இது. அப்போது இவங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேம் ப்ளே பண்ணி அந்தாட்ட காசை வாங்குவாங்க. அங்கே நெறி இருக்காது, அறம் இருக்காது. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இது எல்லாமே வந்து ஒரு பெட்ஷீட்டா அப்படிங்கிறது வந்தோன்னே எனக்கு சினிமா வந்து இப்போ படித்தது எல்லாத்தையும் காட்சியாக பார்க்க ஆரம்பிப்போம்ல. அதனால் இது சைடில் அப்படியே வந்து என்னமோ அரசியல் வந்து எனக்கு வந்து சரியாக வராது, இது எல்லாமே வந்து ஒரு மாய தோற்றம் மாதிரி தான்ன்றது வந்து ஒரு 20 வயசுல அப்பாவால சொல்லப்பட்டது, இன்னும் அனுபவத்தினால எனக்கு நல்லா கேள்வி அறிவு பட்டறிவு ரெண்டும் சேர்த்து ஒரு 20 வயசுலேயே நான் அந்த ஏரியா நமக்கு சரியாக வராது, இது எல்லாமே வந்து ஒரு மாயை தாங்கிறது மாதிரி எனக்குள்ள ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் அதில் மாறுதல் இல்லை எனக்கு. அதான் ரீசன்மா. அதனால எனக்கு அது பெரிய. கல்லூரி படிச்சிங்களா? எந்த கல்லூரி? இல்லை நான் டுட்டோரியல் காலேஜ் தான். இல்லை எனக்கு அதான் என்னுடைய சேர்க்கை பூரா அப்படி இருக்கும்போது பாடத்திட்டங்களில் பெருசாக எனக்கு கல்வி திட்டம் இந்த உள்ளர போகிறது அது ரொம்ப பெரிய ஒரு இதாக இருந்தது. அப்புறம் வலுக்கட்டாயம் அப்பா வந்து இன்னொரு ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி என்னை இதுக்கு ட்ரெயினப் பண்ணார், அது மாதிரி படிக்கிறது வந்து 5வது படிக்கும்போது காலைல 3 மணிக்கு என்னை எழுப்பி விட்டு படிக்க சொல்லுவார். காலைல 3 மணிக்கு எவ்வளோ பெரிய பரிபாயாக இருந்தாலும் அதனால் அது மேலே ஒரு அலர்ஜி வந்துருச்சு. அதனால் பெரிய ஆர்வம் எனக்கு கல்லூரி போகணும். அவங்க அப்பா எப்படி எடுத்துக்கிட்டார்? நீங்க ரொம்ப டுட்டோரியல் தான் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்பாவுக்கு வந்து பெரிய அவமரியாதை வந்து நான் படிக்கலைங்கிறது. யார்ட்டையாவது உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ரொம்ப அசிங்கப்படுவார். சொல்கிறா அப்படின்வார். நான் எங்கள் அப்பாவை கொஞ்சம் பனிஷ் பண்ணது வந்து ஒழுங்காக படிக்காதது. எத்தனை வயசில் நீங்கள் நான் வந்து வேலைக்கு சேரும்போது 19 வயசுமா. எங்கள் ஊர் பக்கத்தில் எங்களோட சித்தப்பா அருணாச்சலம்னு எங்கள் ரிலேஷன், அவர் வந்து திமுக கொட்டாம்பட்டு ஒன்றியத்தினோட செயலாளர். அவங்க ஊர் பக்கத்துலனால எடிட்டர் வெள்ளைச்சாமின்னு சொல்லி பக்கத்தில், அவர் பையன் பாண்டின்னு. இவன் சும்மா உலகத்தமிழானவன் முடிஞ்சோடனே இவன் அப்பாவுக்கு அப்பா பேசிக்கிறவங்கள ஃப்ரெண்ட்ஸில், இவன் வெட்டியாக தெரிகிறான் அவன் வெட்டியாக தெரிகிறான். 2 வெட்டி ஆஃபீஸரை மெட்ராஸ் போகிறதுக்கு போனால் எனக்கு வந்து எங்கள் மாமா வந்து முருகேசன் சொல்லி நம்ம தோட்டத்தரணி சார், சிவகுமார் சார், ஆர்ட் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க இல்லையா, காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் ஓவியர், அந்த கொலாஜ் பெயிண்டிங்கில் கேசி முருகேசன், அந்த ஏரியாவில் வீரசந்தானம் சார், ஆதிமூலம், அவங்க அந்த ஏரியா சம்மந்தப்பட்டவர். அவர் மாத்திரம்தான் என் மேலே நம்பிக்கை வைப்பார். இல்லை, அந்த முருகேசன் எங்கள் மாமா என்ன என் குடும்பத்தில் என்னை வந்து நான் ஏதாவது ஒன்று உருப்படி ஆகுவேன்னு நம்பின ஒருத்தர் அவர் தான். அவருடைய நண்பர் பலராமன் இங்கே எடிட்டர் வந்தால் இங்கே வேலை இல்லை, நான் சொல்லும்போது கூட்டுவாங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து நான் வந்து வரும்போது வந்து ஸ்ரீபிரியா அவங்க டைரக்ட் பண்ண படம் காதோடு தான் நான் பேசுவேன்னு ஒரு படம், அதான் எடிட் பண்ணிட்டு இருந்தார். அந்த லெட்டர் அப்படி ஒட்டுவாங்க, ஒட்டினா லெட்டர் அப்படி எடுப்பாங்க, அப்புறம் திருப்பி ஒட்டுவாங்க. அப்போ தான் எடிட்டிங்னா என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆக்சிலேட்டர் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. போக சொன்னால் நான் இப்போ ஊரில் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன், சினிமாவில் வேலைக்கு சேர போகிறேன், இப்போ திருப்பி எப்படி போகிறது. அப்புறம் மாமா அங்கே இருந்தார், அவரை போய் பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணார், அந்த பலராமகிட்ட சொன்னோன்னே ஸ்டில்ஸ் ரவி சார், சுடற்கொடி செல்வராஜன் திருநீலகண்ட படம் வந்ததில் டிஆர் மணி அந்த படத்தோட டைரக்டர், அவர்கிட்ட போய் சொன்னோன்னே சரிவா நம்ம ஜீவராமன் பையன் பெரிய ஃபோட்டோகிராஃபராக இருக்கான், அவன்கிட்ட போய் சேர்த்து விட்றேன்ட்டு கோபாலபுரத்தில் போய் ரவி சார்கிட்ட என்னை சேர்த்து விட்டாங்க. அப்படி தான் நான் என்னென்னா நான் மாட்டேன்னு சொன்னேன், என்னை ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நீ ரைட்டர் ஆக முடியாது, எடிட்டர் ஆக முடியாது, ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டீங்கன்னா கல்யாணம் எடுத்து கூட பொழைச்சிப்பேன், அதனால் நீ ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கினாங்க. முடியாதுன்னு சொன்னால் ஊருக்கு அனுப்பிச்சிடுறதுக்காக என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தற்காப்புக்காக பூந்து தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி. அதிலிருந்து அப்படியே வந்தது. அது ஸ்டில்ஸ் ரவி சார்ட்ட தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சேர்ந்தது வந்து ஸ்டில்ஸ் ரவி சார்ட்ட தான். கேமராமேனா எப்போ நீங்கள்? இல்லை அசிஸ்டன்ட் கேமராமேனா எப்போ? அது இவர்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா,
நம்மளை கூட்டி கொண்டு அந்த டார்க் ரூமில் போட்டு அடிச்சிட்டாங்க. அப்படி டெவலப் பண்ணுறதெல்லாம் வந்து உள்ளர தானே இருக்கும். ஒரு வாரம் என்னால் அதில் அது உள்ளர உடன்பட முடியல. அப்புறம் அந்த மேஜிக் வந்து எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு, டெவலப்பிங் பிரிண்டிங் போடுறது அப்படின்னு. அப்போ கலர் பிரிண்டிங் வந்து இப்போ மாதிரி விறுவிறுன்னு போட முடியாது. ஆனார் சார் சில்ஸ் கேள்விப்பட்டுமே நினைக்கிறேன். சில்ஸ் நம்ம சிவாஜி சாரோட பர்சனல் ஃபோட்டோகிராஃபர் ஸ்ரீதர் சாரோட, அவர் அசிஸ்டண்ட் ராமுன்னு அவர் ஒருத்தர் தான் வந்து கலர் பிரிண்டிங் சென்னையிலே போட தெரிஞ்சவர். அவர் என்ன கூப்பிடுவார், நீ வாயா நைட்டு அந்த ஸ்டெபிலைஸ். அப்போ வந்து கரண்ட் வந்து இப்படி வராது, 10 மணிக்கு மேலே தான் ஸ்டெபிலைஸ் ஒழுங்காக வேலை செய்யும். 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பிரிண்ட் போட்டால் அவர் தான் முதல்ல சம்பளம். எனக்கு ஒரு ராத்திரி பூரா வேலை செஞ்சால் 15 ரூபா கொடுப்பார். அதுதான் வாழ்க்கையில் நான் சம்பாரிச்சது. அவர்கிட்ட வேலை செய்யும்போது நான் கரெக்டாக கொடுக்கும்போது அந்த டைமிங் வந்து ரெட் க்ரீன் ப்ளூ இருக்குல்ல, அந்த டைமிங் கரெக்டாக கொடுக்கணும் ஸ்கின் டோனுக்கு. ஓகே, அது எனக்கு எப்படியோ நான் அது அந்த அந்த கரெக்ட் டைமிங் பிடிச்சதுக்கப்புறம் எனக்கு நிறைய பொறுப்பு கொடுத்தாரு. அது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து வரோம்னா அப்புறம் ரவி சார் என்ன பண்ணுவார், எப்போது ஆள் இல்லைன்னா நீ போய் எடுத்துகிட்டு வான்னு அனுப்புவார். இது ரெண்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கப்புறம் இது வேணாம், நம்ம மூவி கேமரா போகணும். பலராமன் சார்கிட்டே திருப்பி போய் கேட்குறேன். அப்போ யார்கிட்ட பேசலாம்னா, எத்தனை கோணம் எத்தனை பார்வைன்னு ஜெயகாந்தன் சாரோட கருத்து வந்து கண்ணன் சார் கேமராமேன் பாரதிராஜ் சாரோட அபி கண்ணன் சார், அவங்க பிரதரும் பலராம் சார் சிங் சார் பையன். எஸ், சரி வா கேட்டுப்பான்னு கூட்டி போனார். அப்போ வந்து இப்போ ஜெய் ஆல்காஸ் இருக்குல்ல இப்போ ஸ்ரீநகரில், அதில் வந்து தியாகராஜன் சாரோட ஆஃபீஸ் இருந்தது. அதில் தான் சின்னதாக இருக்கும், பெரிய ஒரு தென்னைமரம், ஒரு ஊஞ்சல், அதெல்லாம் அங்கே ஆப்போசிட்டில் கண்டசாலா சார் வீடு, அங்கே தான் இருதயநாத் சார் ஆஃபீஸ். போய் கேட்டோன்னா சரி வாங்க கன்னடா சொல்லி விடுறேன் அப்படின்ட்டு ஒரே வாரத்திலே வந்து விஜிபி ஷூவில் கோல்டன் பீச் ஷூட்டிங்கில் கூப்பிட்டு போனாங்க. அங்கே வந்து முதல்ல நான் வந்து அந்த பொண்ணு வருதுலப்பா, அதுக்கு ரிஃப்ளெக்டர் சென்ட் பண்ணாங்க. யாருன்னா நம்ம நளினி, அவங்க ராமராஜன் சார் இல்லையா. என்ன படம் அது? எத்தனை கோணம் எத்தனை பார்வை. ஸ்ரீபிரியா ஹீரோ, ஸ்ரீபிரியா ஹீரோயின், தியாகராஜன் சார் ஹீரோ. அதான் முதல்ல கன்னட சார்ட்ட வேலை செஞ்சேன். அப்புறம் இந்த ஷூட்டிங் நடக்கும்போது இவருக்கு பாரதிராஜ் சார்ட்ட இருக்கிறனால அவருக்கு நிறைய பாம்பேலேருந்து வருவாங்க. லோக்சின்னு ஒரு கேமராமேன், WR சந்திரன் சொல்லி, ஸோ வெரைட்டி கேமராமேன்ட்டு என்னை வேலை செய்ய சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நான் புதுசுன்னு தெரியாமல் எனக்கு நிறைய பொறுப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிது. நீங்கள் பர்சனலாக ஏதாவது சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கீங்களா? அதாவது 13 படம் பண்ணியிருக்கேன். என்னென்ன? சீமான் பாஞ்சாலங்குறிச்சி முதல் படம், சீமான் நாம் தமிழர் இருக்கார்ல, அவருடைய முதல் படம் நான் தான். 13 படம் கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்கேன். 1999 மனம் விரும்புதை ஒன்றுன்னு தமிழ்நாடு அரசு சிறப்பு விருது வாங்கியிருக்கேன் கேமராமேனா. ஓ வண்டர்ஃபுல். இப்போது கேமராவுக்கு பின்னாடி இருந்த நீங்கள் கேமராவுக்கு முன்னாடி வர்றதுக்கான சூழல் என்ன, காரணம் என்ன? என்னென்னமா இங்கே பாரதிராஜ் சார் வீட்டில் வந்து ஒரு 40 பேர் பெர்மனெண்ட்டாக இருப்போம். 40 பேரையும் ஒவ்வொரு சீனில் நடிக்க வைப்பார். ஏதாவது யாராவது எதாவது அவங்களுக்கே தெரியாது, திடீர்னு கூடியோ நெல் ரேலா பேச அப்படின்வார். அப்படி வந்து புதுமை பெண்ணில் ஏதோ ஒரு ஒய்ஜி மகேந்திரன் சார் வந்து ரோட்டில் அடி வாங்கிட்டு போவார். அவரை போய் ஏதோ கேட்கணும். அவர்கிட்ட என்ன அடி வாங்கினவனை வந்து என்னடா அப்படி அடி வாங்கிட்டு நிற்கிறேன்னு கேட்டோன்னா அவருக்கு ஏதோ காரி துப்புற மாதிரி ஏதோ ஒன்று வேணும். நான் நம்ம ஆழ்வார்பேட்டை சிக்னல் இருக்கிற ராஜா அண்ணாமலை போகிறோம், அந்த இடத்துல தான் நான் போயிட்டு ஃபீல்டு கிளியர் பண்ணிவிட்டு ரிஃப்ளெக்டர் சென்டர் வாங்கணும் ஒய்ஜி சாருக்கு அப்படின்னாரு. அங்கே இருந்துட்டு திரும்பினேன், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னொன்னே ஓஜி மகேந்திரன் சார் அப்படின்னு ஏதோ துப்புறாரு. நான் ஃப்ரேமில் நிற்கிறேன். திரும்பி கவுண்டர் எடுத்தாச்சு, எதுக்குன்னு தெரியாது, நின்னாச்சு போயாச்சு. ரஷ் போனால் நல்லா ரியாக்ஷன் கொடுத்துருக்கையா அப்படின்னு ஏதோ சொன்னார். சரி ஓகே. அதுக்கப்புறம் கைதியின் டேரி ஷூட்டிங் வந்து ஏதோ இங்கே நம்ம ராஜாஜி ஹாலில் நடக்குது. அப்போ யாராவது வரவே இருக்கணும், இந்த ஒரு சிவாஜி சிலை திறக்கிறதுக்கு வரவே இருக்கணும். அப்போ நான் ஐப்பங்களுக்கு மாலை போட்டிருந்தேன், வேஷ்டி கட்டிகிட்டு இருந்தேன். இங்கே வா அந்த டைலாக் கொடுங்க, நீ போய் பேசிப்போ. அப்படி இன்ஸ்டண்ட்டாக வர ஆரம்பிச்சது. அது நடிப்புங்கிறது வந்து பிளான்டாக போனதில்லை. அதில் மேஜராக பண்ண ஆரம்பித்தது வந்து வேதம்புதியில் வந்து சத்யராஜரோட அக்கா பையன் ஒரு கேரக்டர் வரணும். அவன் மஞ்ச காமாலையில் அன்றைக்கி வரல. காலையில் அவன் வரலைங்கிறது சாயங்காலம் வரைக்கும் டைரக்டரை இன்ஃபார்ம் பண்ணலை. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் அசிஸ்டன்ட் டைரக்டரும் அசோசியேட். ஏன்னா அவருக்கு இன்றைக்கி சீனு அவர்கிட்ட போய் சொல்லணும்ல, சொல்கிறது பயந்துட்டு விட்டாங்க. நான் இப்போ மொட்டை அடிச்சிருந்தேன், மொட்டை அடிச்சு வேஸ்ட்டு கிட்ட அங்கே என்னென்னா அந்த ஃபீல்டு கிளியர் பண்ணுவோம். அங்கே கொஞ்சம் கன்னடத்தில் சொல்பா அல்லி நோடுறி சுவாமி இல்லி நோடக்கூடாது, அல்லி நோடுறி. அது இந்த பக்கம் இந்த சுவாமிங்கிறது தான் மரியாதையான வார்த்தை கன்னடத்தில். அவர் சொல்லிட்டு இருந்தோன்னே அப்புறம் வந்து நின்னோன்னா எங்கே ஆளை காணா அப்படின்னோன்னா ஏதோ அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, நான் ஃபீல்டு கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் டக்குன்னு கூப்பிட்டு இப்படி பார்த்துட்டே இருந்தார். அவனை பேசுவேன் டைலாக் அப்படின்னாரு. என்ன செவத்தாக்களை பிடிச்சிட்டு வரேன்டா நீ வேணா, இது டைலாக் ஏதோ ஒன்று இருந்துச்சு, அது பேசினேன். அப்புறம் மறுநாள் போயிட்டே இருக்கு. என்னடா அது, ஏன்னா எப்போவுமே ஒரு தடவை விட்டாச்சுன்னா நாளைக்கு கண்டினியூட்டி உனக்கு நீ அந்த ட்ரெஸ்ஸை போடுன்றாங்க. அப்போ முடி ஒரு ஷெட்யூல் முடிச்சு போகணும், முடி வெட்டணும். அப்போ ஜனகராஜ் வந்து அந்த படத்தை நடித்தார். மச்சான் நீ நடிகன் ஆகிடுவேடா, நீ கேமராமேன்லாம் ஆக மாட்டேடா, கறிக்கட்டான்னு ஒரு ஏன் மச்சான் சார் முடி வெட்டுறவனெல்லாம் நடிகன் ஆகிடுவான்டா அப்படின்னு. அப்படியே மச்சான் சரி மச்சான் நான் அடிக்கிறேன் சொல்லிட்டு அப்புறம் அது வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா அது கனெக்டடாக. அதுக்கப்புறம் வந்து
எங்கேயோ மைசூரில் போய் திருப்பி ஷெட்யூல் போகிறோம். டைரக்டர் எப்பவுமே அப்படி ஏதோ ஒரு வேலை தான் சொல்லுவார். யோ இங்கே வாயா, யோ நல்லா நடிச்சிருக்கியா, நல்லா இருக்கியா. நான் படம் பார்க்கல. நான் என்னை வந்து எந்த வேலைக்கு வேணாலும் அனுப்புவாங்க. இங்கே ஏறுனா மைசூர்லேருந்து இறங்கி இங்கே வான்னு மெட்ராஸ் பாதி வழியில் வரும்போதே இல்லை நீ இறங்கி போய் அந்த வேலையை பாருன்னுவாங்க. எனக்கு வந்து ஒரு வேலை தான் இல்லை, மாறிக்கிட்டே இருப்போம். ஸோ என்னை நடிகராக வந்து டைரக்டர் அப்ரூவ் பண்ணதுன்றது வேதம்புதி தான் படம். அப்புறம் வந்து எல்லா படத்துலையும் இருப்பேன். பசுமூனில் வரும்போது இப்போ பாண்டியன் கேரக்டர் கிழக்குச்சிமியில் முதல்ல என்னை தான் டைரக்ட் பண்ண சொன்னார். எனக்கு அப்போல்லாம் வந்து ஒரு கேமராமேனாக இருக்கிறது தான் என்னோட கோல். இதெல்லாம் எனக்கு வேணாம் சார் அப்படின்னு. பாரதி ராஜா சொல்கிறேன், நீ நடிக்க மாட்டியா நீ அப்படின்லாம் சொல்கிறார். இல்லை சார் எனக்கு அதில் ஆர்வம் இல்லை. அப்புறம் சீமான் எல்லாம் சேர்ந்து பசுமூனில் சீமான் எழுதின கேரக்டர் தான் அது. அப்புறம் அப்படித்தான் பசுமூன் இருந்தது. சேரன் வந்து வேதம்புதி இது படம் பார்த்துட்டு அந்த கேரக்டருக்கு பொற்காலத்தில் நான் பண்ண கேரக்டருக்கு அப்போவே சொல்லியிருந்திருக்கு. அப்படி அது எனக்கு தெரியாது. அப்புறம் பொற்காலம் போய் 2001 தவசின்னு ஒரு படம் நடித்தேன். அதோட யாருமே என்னை கேமராவை கூப்பிடல, முழு நேரம் நடிகன் ஆயாச்சு. இது பிளான்ட் இல்லைம்மா, அது அப்படியே நான் அமைஞ்சு. அப்புறம் நடிகனா முக்கியமான அந்த முடிவு நான் எடுத்தது காரணம் என்னென்னா, இப்போ சீமான் டைரக்டர், அவர் கமர்ஷியலாக ஜெயிக்கலை. செல்வபாரதி, நான் வேலை செய்யும் சுபாஷ் சார், சிவச்சந்திரன், 13 படத்தில் எல்லா டைரக்டருமே கமர்ஷியலாக எலிவேட். சிவச்சந்திரன்றது என்ன இருக்கு நம்மள எடுத்துற. ஆமாம்மா, லட்சுமியோட அவங்க தான் மனமிருந்தவனோட டைரக்டர். ஸோ எதுவுமே எனக்கு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாழ்க்கை ரொம்ப சுருங்க ஆரம்பிக்குது. ஸோ 2 குழந்தைங்க, கல்யாணம். இப்போ அப்பாட்டையே ஊர்லேயெல்லாம் போய் வந்து எனக்கு வாழ தெரில, என்னால் முடியாது, காசு கொடுங்கன்னு கேட்குற நிலமையிலலாம் என் மனநிலை இல்லை. எப்போவுமே அந்த ஏரியாவில் நான் இல்லை. முழுசாக நான் என்னை தான் நானே பார்த்துக்கிட்டது. அப்போ நடிப்பு வருது. அப்போ நடிப்பும் விட்டுட்டு வேற எங்கே போகிறது, நான் நடிச்சிடும். அப்படி எடுத்த முடிவு தான் அது. இப்போது கேமராமேன்லேருந்து நடிகராக மாறின அந்த ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் நம்ம கேமராமேனாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் நினச்சிருக்கீங்க? எனக்கு ரொம்ப இன்ஃபீரியராக இருந்ததுமா. கேமராமேன் வேலையை விட்டுட்டு நடிகனாக வந்தது வந்து எனக்கு பெரிய மன உளைச்சலாகவும் ரொம்ப தாழ்மான என்னமோ என் வேலையை விட்டுட்டு நான் சொகுசுக்கு வந்துட்டேன். நான் இன்னும் போராடலை, முயற்சி பண்ணலை, நான் ரொம்ப கம்ஃபர்டபுளான லைஃப்க்கு நான் ரெடி ஆகிட்டேனோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு சின்ன குற்றம் உணர்ச்சி. ஏன்னா நான் நடிகனாக என்னை கற்பனையே பண்ணதில்லை. நடிகனாக்கி வச்சுக்கிறோம்னோ அல்லது நடிகை வாழ்க்கைக்கு என்னை தயார்படுத்தினதே ஒரு மூலையில் கூட எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு ஆர்வம் இருக்கும்ல. அப்படி இல்லை. எனக்கு வந்து முழுசாக என்னை நான் வந்து பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் நமக்கு இது என்ன பண்ண முடியும், இது இதில் என்ன கதை. நான் ஐம் நாட் ஃப்ரம் இன்ஸ்டியூட், தியரி எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அது ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். தியரி படித்தவங்க பண்ணுறது வேறு, நமக்கு என்ன தெரியும், ஃபிலிம்னா என்ன, எமல்ஷன் என்ன, அந்த ஃபிலிமோட மெக்கானிசம் என்ன, இதெல்லாம் வந்து கண்ணன் சார், கார்த்திக் ராஜெல்லாம் படிச்சுட்டு வந்தவங்க. அவங்க ஏதாவது ஒரு டேபிள் வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அல்லாடுவேன் நான். ஏன்னா அவங்க டீட்டெயிலாக பேசுவாங்க, எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் எனக்கு அகாடமிக்காக பேசுவாங்க. எஸ், எனக்கு எதுவுமே தெரியாது. அது ஒரு கொஸ்டின். இப்போ இந்த பக்கம் வந்தாச்சு, எதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணணும், அதில் இல்லை வேற ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டேன் போது எனக்குள்ள ஒரு பெரிய இன்ஃபீரியர் இருந்தது. பட் எங்கள் சீரியஸ் சினிமாவோட PN சுந்தரம்னு அவர் பிரசிடென்ட் ஆஃப் சதர்ன் இந்தியன் சினிமாவோட பிரசிடென்ட். அவர் எம்ஜிஆர் சார் படம், சிவா சார் படம், அமுதா பச்சம் பண்ணியிருக்கார். ஒரு நாள் ரொம்ப மன அழுத்தமாக அந்த எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன், கேமராமேன் யூனியன். வாயா நான் அப்படியே ஒரு மாதிரி அவர் முன்னாடி கூச்சமாக தான் உட்காந்தேன். ஷூட்டிங் இல்லை அப்படின்னாரு. என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறோம், ஒருத்தர் பேசக்கூடாதுன்னு மன அழுத்தத்தில் பேச ஆரம்பிக்கல. அவர்கிட்ட வந்து ஒப்பிக்கிறேன். இல்லை சார் படம் இல்லை, அந்த இது இல்லை, அது இல்லை, புலம்பல் தான் அது. அது எல்லாம் கேட்டுருன்ட்டு யாராவது சொல்லுவான் நம்ம வேலையை செய்யக்கூடாது. நான் அமுதா பச்சம் படம், எம்ஜிஆர் படம், என்ன யாராவது நடிக்க கூப்பிட்றான்னா, உன்னை கூப்பிட்றான் பேசாமல் போய் நடி, குழப்பமாகாது என்னார். அப்படியே சர்ன்னு வெயிட் இறங்கி வெளியில் வரும்போது ரொம்ப கிளாரிட்டியான ஒரு முடிவை எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் எனக்கு வந்து அந்த ஒரு இன்ஃபீரியர் இருந்தது வந்து கிளியர் ஆச்சே தவிர ஏன்டா வந்தோம்னு நான் ஃபீல் பண்ணலை. அது ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே. இப்போ ஏன்ட்ட வேலை செஞ்ச லைட்மேன் அங்கே வந்திருப்பாங்க, நான் நடிக்கத்தான் வந்திருக்கேன்னு. ஏன் அந்த ஒரு கேமராமேன் இருக்கும்போது வர்றாருன்னு கேட்பாங்க இல்லையா. நான் நடிக்க வந்திருக்கேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வராது. ரொம்ப அவசரப்பட்டு விட்டுட்டு வேற ஏதோ ஒரு வேலைக்கு போய் ரொம்ப பெரிய மன அழுத்தம் இருந்துச்சு எனக்கு உள்ளார. அது என்னைக்கா இருந்தாலுமே ஒரு எந்த துறையில் இருக்கவங்களும் அவரோட நம்ம அங்கே தோத்துட்டோமோன்ற ஒரு தோத்துட்டோமோ இல்லை, தோத்துட்டன் தான். அந்த அக்செப்டன்ஸ் தான் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றது பெரிய போராட்டம். பாலுமேந்திரா சார்ட்டு எனக்கும் அவருக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிது. ஏன்னா நான் நினைத்தேன் வந்தேன் ஒரு படம் விஜய் ரொம்ப தேவையான, அது பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு பிரசாத் லேபில். கலர் கரெக்ஷன் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது டோர் ஓப்பன் ஆனால் ஸ்க்ரீனில் லைட் வரும் இல்லையா, அந்த டோர் ஓப்பன் ஆகுது. யாரா அப்படின்னு திரும்பி பார்க்குறேன், தொப்பியை போட்டு இப்படி நிற்கிறார். அத்தடி பிரேண்டா வந்தார். நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல. அவர் இப்படி மூவ் பண்ணவர் திருப்பி தொப்பியை சரி பண்ணிட்டு அப்படியே நின்று இப்படி கை ரெண்டையும் வச்சுட்டு இப்படி ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணேன், அப்படியே தியேட்டரில் சேர்லேருந்து இறங்கி அப்படியே கீழே போயிட்டேன் பின்னாடி.
ஸ்வீட்டா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கா? அப்போ ட்ரூ ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணுங்க. சுகர் ஃப்ரீ, கில்ட் ஃப்ரீயான சூப்பர் டேஸ்ட் ட்ரூ ஸ்நாக்ஸ் அமேசான், பிளிப்கார்ட், பிக் பாஸ்கெட் போன்ற வெப்சைட்டுகளிலும் கிடைக்கும். மேலும் உங்கள் அருகில் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டிலும் வாங்கிக் கொள்ளலாம்.